அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாராந்திர வாட்ஸ்அப் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்ச்சி நேரலிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் வழியாக பல்வேறு சகோதர சகோதரிகளுக்கு மார்க்க ரீதியாக எழக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். இதற்காக உழைக்கக்கூடிய, ஒத்துழைப்பு செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்களுக்காக அனைவரும் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இந்த நேரலை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைகிறேன். முதலில் ஒரு கேள்வி, சகோதரி அனீஸ் ஃபாத்திமா அப்படின்றவங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கேட்கிறாங்க. ஒழு செய்துவிட்டு கண்ணாடியை பார்க்கலாமா? ஒழு செய்யாமல் குரானை தொடலாமா, ஓதலாமா, தஸ்பீக் செய்யலாமா? இது அவங்களுடைய 2-3 கேள்வி சேர்த்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அல்லாஹுவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ ஒழு செய்துவிட்டு கண்ணாடியை பார்க்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு தடையும் மார்க்கத்துல கிடையாது. தாராளமா நீங்க ஒழு செஞ்சுட்டு என்ன செய்யலாம்? கண்ணாடியை பார்க்கலாம், உங்களை அலங்கரிச்சு கொள்ளலாம், நீங்க அழகுபடுத்திக் கொள்ளலாம். அதிலே எந்த வகையான தடையும் மார்க்கத்துல கிடையாது. ஏன்னா அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லும் பொழுது தொழுமிடத்துக்காக நம்ம தயாராகிறோம் இல்லையா? அப்ப நம்மளை அலங்கரித்துக்கவே சொல்றான் அல்லாஹ். எப்படி அலங்கரிக்க சொல்றான்? யா பனி ஆதம ஹுது ஜீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்திது வகுலு வஷரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்ற அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, தொழுமிடத்துக்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார்படுத்தி அழகுபடுத்தி கொள்ளுங்கள். தொழுவிக்காக நீங்க போனீங்கன்னா ஒரு பங்கரையா போய் நிக்காதீங்க, அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு பரட்ட தலையோட போய் நிக்கிறாங்க நிறைய பேர் பாப்பீங்க. தொலை வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு கிழிஞ்சு போன சட்டையை போடுவாங்க, லுங்கியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்சி பங்கரையான ஆடையா இருக்கும். அதோட வந்து பள்ளிவாசல் வந்து நிற்பாங்க, ஒரு சரியா பிரஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான நிலைகள்லாம் வந்து தொழுகையில் நிற்கக்கூடியதை பார்க்கிறோம். தொழுகை என்பது அல்லாஹ் முன் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்ணியமான ஒரு செயல். அந்த தொழுகைக்காக வேண்டி நம்ம தயாராகிற நேரங்கள்ல சுத்தபத்தமாக ஆடைகளை ஒழுங்குபடுத்தி, தலையை ஒதுக்கி, முகங்களை கழுவி சுத்தப்படுத்தி ஒழு செய்து, இந்த மாதிரியான ஒரு சுத்தமாக நீட்னஸா போய் நிற்கக்கூடிய வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அது போல நீங்க என்ன செய்யலாம்? நீங்க அந்த தயாராகிற நேரங்கள்ல உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக தலை வந்து களைஞ்சிருக்கா, நேரா இருக்கா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு, முகத்துல ஏதாவது அழுக்கு இருக்கா, எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்காக வேண்டி தாராளமாக நீங்க கண்ணாடியை பார்த்து அழகுபடுத்தி கொண்டு போய் தொழுகையில் நிற்கலாம். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதுல எந்த தடையும் மார்க்கத்துல கிடையாது. அடுத்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒழு செய்யாம வந்து குரானை தொடலாமா, திக்ரு செய்யலாமா அப்படின்னு கேட்கறாங்க. தாராளமா ஒழு செய்யாம நீங்க குரானை ஓதலாம். குரான் ஓதுவது என்பது ஒழுவோட தான் ஓதணும் அப்படின்ற எந்த சட்டமும் நேரடியாக திருக்குறான்லயோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் திருக்குறான்ல இருக்கிற ஒரு வசனத்தை சில ஆலிம்கள் அந்த வசனங்களுக்கு ஒரு தவறான விளக்கம் கொடுத்து ஒழு இல்லாம நீங்க குரானை தொடக்கூடாது. என்ன வசனம் அது? அந்த வேதத்தை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அதை தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டார்கள் அப்படின்னு குரான்ல ஒரு வசனம் உண்டு. அப்ப இந்த என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அவங்க தூய்மையானவரை தவிர மற்றவர்கள் தொடமாட்டாங்க. அப்ப தூய்மையானவங்கன்னா யாரு தூய்மையானவங்க? மனிதர்கள் எல்லாமே வந்து ஒழு செஞ்சுட்டா தூய்மையாயிடுறாங்கன்னு அர்த்தமா? ஒழு தொழுகைக்கான ஒரு தூய்மை செய்யப்படுகிற ஒரு செயல்தான். தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டாங்க அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல கொண்டு இந்த வசனத்தை பொறுத்துவதனால நாம வந்து மற்ற மக்கள் ஒழு செஞ்சுட்டா எல்லாமே அப்படி 100% தூய்மையான மக்களா மாறுறாங்க அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கிற மாதிரி வருது. இந்த வசனம் இதுக்கு பொருந்தவே பொருந்தாது. எதுக்கு இது சொல்லப்படுகிறது அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய லவ்ஃபுல் மவ்ஃபுல் என்று சொல்லுகிற இறைவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும், கியாமத் நாளில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த வேதத்துக்கு தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலிருந்து திருமறை குரானை அல்லாஹ் எடுத்து அனுப்புகிற நேரங்கள்ல அதை தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டார்கள். எதை? வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதத்தை, அந்த புத்தகத்தை யாரும் தொடமாட்டாங்க, மற்றவங்களும் தொட முடியாது. வானவர்கள் தூய்மையானவர்கள், அவங்கள தவிர யாரையும் தொடமாட்டாங்கன்னு சொன்ன இந்த வசனத்தை நம்ம கிட்ட இருக்கிற குரானுடைய வசனங்களுக்கெல்லாம் பொருத்தி தூய்மையானவரை தவிர மற்றவர் தொடமாட்டாங்க அப்படின்றாங்கன்னா, ஒருவேளை தூய்மை இல்லாத ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் திருக்குறானை தொட்டுட்டாங்கன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய் பிச்ச மாதிரி ஆயிடுமா இல்லையா? தூய்மை இல்லாம அவங்க தொட்டுட்டாங்க. ஒரு மாதவிடாய் நேரத்துல ஒரு பெண் தொட்டுட்டாங்க, ஒரு ஆண் வந்து குளிப்பு கடமையான நிலையை தொட்டுட்டாரு. அப்ப என்ன ஆயிடும்?
தூய்மையானவரை தவிர மற்றவர்கள் தொடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வசனத்தை இங்க தொட்டுட்டாங்களே, இப்ப அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாத்தமா செஞ்ச மாதிரி ஆயிட்டாங்களேன்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப இந்த வசனம் எதை குறிக்கிறதோ அதைக்கு தான் விளக்கம் சொல்லணுமே தவிர, அது அல்லாத இவங்க என்ன செய்யறாங்க, இப்ப தப்பான விளக்கத்தை சொல்லி மக்களை திருக்குரானை தொடாமலேயே ஆக்குகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் ஆயிடுது. குரானை எடுத்து நீங்க வச்சு ஓதணும், வைக்கணும், அதுக்கான விளக்கங்களை படிக்கணும், அதில் வாழ்க்கையில பின்பற்றணுன்றதுக்கு நிறைய விஷயங்களை விளக்கங்கள் நம்ம சொல்லலாம். இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு சொல்றனால பெரிய சிக்கலை சமுதாயத்தில் ஏற்படுத்துகிற நிலை வருது. ஆகையினால நீங்க தாராளமாக உழு இல்லாமல் திருமறை குரானை எடுத்து படிக்கலாம், அதுல எந்த தடையும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தொழுகை இல்லாத நேரங்களில், மாதவிடாய் நேரங்கள்ல அவங்களுடைய காலில் படுத்துக்கிட்டு அவங்களுடைய தலைமாட்டில் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய தொடையில அவங்க படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, மடியில அவங்க திருக்குரானை ஓதுவாங்க. அந்த ஓதுகிற வசனங்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்பாங்க. அப்ப யாருக்கு தொழுகை இல்லாம இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தொழுகை இல்லாம இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில படுத்துக்கிட்டு அதை ஓதுறாங்க, திருக்குரானுடைய வசனங்களை, அதை அவங்க கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, இப்ப நீ தொழுகை இல்லாம இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் இல்லாம இருக்கிற அப்படின்னு ரசூலுல்லாஹ் போய் படுக்காம இருந்தாங்களா? பக்கத்துல அவங்கள்ட்ட உட்காராம இருந்தாங்களா? அவங்க மடியில ஓதி இருக்காங்களா இல்லையா? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்திக்காக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கல. தாராளமாக நாம இந்த திருமறை குரானை தொழு இல்லாத நேரங்களில், தொழுகை இல்லாத நேரங்களில் தாராளமாக எடுத்து ஓதலாம். இதிலே மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் எங்கேயும் இல்லை. திக்ரு செய்யலாமா? திக்ரும் செய்யலாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம், இன்னும் நிறைய திக்ருகள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்தாங்க. எல்லா திக்ருகளும் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்று தருகிற, பாவ மன்னிப்பை பெற்று தருகிற செயல்பாடுகளாக இருக்கிறனால தாராளமாக உழு இல்லாமல் திருக்குரானை எடுத்து ஓதலாம், திக்ரும் செய்யலாம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து இன்னொரு சகோதரர் கேட்கிறாங்க, தென்காசியிலிருந்து முகமது ஆஷிக் அப்படின்றவங்க கேட்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எனது கேள்வி, அஸ்ருல் அஸ்வத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸ்ருல் அஸ்வத்தை பத்தி நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமா கேட்கிறாப்புல, அஜ்ருல் அஸ்வத் கல்லை பற்றியது. ஹஜ்ஜி மற்றும் உம்ரா செய்பவர்கள் மற்ற அமல்களை காட்டிலும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்ததும் ஆவேசம் அடைகிறார்கள், ஆர்வம் அடைகிறார்கள். இது வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு மற்ற மதத்தினரை போல நாமும் ஒரு கல்லை முன்னெடுக்கிறோம் என்ற கேள்வி உருவாகும். அதனால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லின் சிறப்பையும் அதன் அளவீடு என்பது எந்த அளவிற்கு நாம் பார்க்க வேண்டும், எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும், சொர்க்கத்தில் கல் என்பதை தவிர வேறு சிறப்பு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு உண்டா என்பதை சுருக்கமாக கூறுங்கள். ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க, வளவலன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாப்புல ஆரம்பத்திலேயே. ஷார்ட்டா சொல்றதா இருந்தா நீங்க சொல்றது உண்மைதான், சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு அப்படின்றத தவிர வேற எந்த ஒரு சிறப்பும் இந்த கல்லுக்கு கிடையாது. அதுதான் யதார்த்தமான மார்க்க ரீதியான உண்மையான செய்தி. இதை ஏன் மக்கள் ரொம்ப பார்த்தவொடனே ஆவேசம் அடைகிறாங்க, அழுகுறாங்க, தொடுறாங்க, முத்தமிடுறாங்க அப்படின்னா, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு, அந்த இடத்துக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம்ல, அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு பொருளை இந்த உலகத்துல பார்க்குது என்பது ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு விஷயம். சொர்க்கத்தை இன்னும் எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் கேட்கல, எந்த உள்ளமும் கற்பனை செய்யல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது பெரிய பிரம்மாண்டமான, யாரும் கற்பனை செய்து முடியாத அளவுக்கு உள்ள எல்லா ஏற்பாடும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். அங்க போய் பார்க்கக்கூடிய, அங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கல்ல இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறானே. அப்ப இந்த உலகத்திலே அதனுடைய அந்த அந்த பிரமிப்பை பார்க்கிற வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறானேன்ற ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த சிறப்பும் இல்லை. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொட்டு முத்தமிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம முத்தமிடுறதுக்கு மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்க தவிர வேற வகையான எந்த புனித தன்மையும் இல்லை. அதுல ஒரு கடவுள் சக்தி இருப்பதாகவோ, அதுல வேறு எதுவும் புனித காரியம் தொட்டா நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுன்றதுக்காகவோ, அல்லது வேற ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்களுக்காகவோ இது செய்யறது இல்லை. சொர்க்கத்துடைய ஒரு கல் இந்த உலகத்துல பாக்குறோம் அப்படின்ற ஒரு வகையான ஒரு ஆசை, ஆர்வம், அது மாதிரி எடுத்துக்கலாமே தவிர வேற எந்த புனித தன்மை இல்லைன்றத நீங்க நல்லா மக்கள் தெளிவா விளங்கி இருக்குங்க. இந்த சகோதரரும் முஸ்லீம் அல்லாதவங்க பார்க்கும்போது கூட வேற வேற மதங்கள்ல போய் சிலைகளை பார்க்கும்போது, அவங்க சில சிற்பங்களை பார்க்கும்போது, கல்லை பார்க்கும்போது ரொம்ப ஆவேசம் அடைஞ்சு அது ஒரு பெரிய புனிதத்துக்குரியதாக, வணக்கத்துக்குரியதாக ஆக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்துலதான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. ஆகையினால அந்த மாதிரியான எந்த வகையான சடங்கு சம்பிரதாயம் இல்லை என்பதை புரிந்து, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒருக்க சொல்லும்போது சொன்னாங்க,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிட்டாங்க என்பதற்காக வேண்டியே நான் உனக்கு முத்தமிடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. முத்தமிடாமல் நம்ம செய்கை கூட செய்யலாம். தூரத்துல தொட்டு தான் முத்தம் கொடுக்கணும் அவசியம் இல்ல. தூரத்துல இருந்து கூட என்ன செய்யலாம்னா அதை தொட்டு முத்தமிடுற மாதிரியான ஒரு செய்கையை செஞ்சுக்கிட்டா கூட போதுமானதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கும் நம்ம வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆகையினால இதை ரொம்ப ரொம்ப முண்டி அடிச்சு நம்ம கை காலெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு நெறிப்பட்டு போய் நின்று தொட்டு தான் ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. அடுத்து ஒரு சகோதர கேட்கிறாங்க, வண்ணாரப்பேட்டையில இருந்து கேள்வி கேட்கிறாங்க, பேர் இல்ல. இஸ்லாமிய கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் கட்டுப்படாமல் நடப்பதற்கு அல்லாஹ் என்ன தண்டனை வழங்குவான்? மனைவிமார்களை கேட்டால் எனது தாய் தகப்பன் இது குறித்து எதுவும் என்னிடம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை வழங்குவான்? பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காத தாய் தகப்பனுக்கு என்ன தண்டனை? ரொம்ப பாதிச்சிருக்காரு போல. கேள்வி ரொம்ப சுத்தி சுத்தி மீண்டும் அதே வருது. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வுடைய சிரமங்களை லேசாக்கி தரணும். என்ன இப்ப சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கணவன்மாருக்கு கட்டுப்பட்டு நடக்காத மனைவிக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த அளவுக்கு மார்க்கத்தில் நிறைய வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழாமல் ஒரு மனைவி இந்த உலகத்துல வாழ்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்லை மதிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா, நாளை மறுமையில ஒரு பெரும் தண்டனை உங்களுக்கு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு செய்தி உதாரணத்துக்கு சொன்னாங்க, உலகத்துல யாருடைய கால்களையும் விழுவதற்கு அனுமதியே கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறதுக்கு சுஜூதுல போய் நம்ம சஜிதாவுல விழறோம். காலில் விழுந்து வணங்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. ஒருவேளை அல்லாஹ் அனுமதி தந்திருப்பான் என்று சொன்னால் கணவன்மாருடைய கால்களில் மனைவிமார்களை நான் விழவ சொல்லியிருப்பேன். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நீ கட்டுப்படும். அவர் சொன்னாருன்னா அந்த சொல்லுக்கு நீ கட்டுப்படும். சுன்னத்தான நோன்பு வைப்பதாக இருந்தாலும் கூட சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்தான நோன்பு வைக்கிறதா இருந்தா நீங்க அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க. அவங்க அனுமதி கொடுத்தா சுன்னத்தான் நோன்பு. கடமைக்கு தொழுகிறதுக்கோ நோன்பு வைக்கிறதுக்கோ சக்காத்து கொடுக்கறதோ ஹஜ்ஜி செய்யறதுக்கெல்லாம் கடமையை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கணவனோட ஆலோசனை பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கும் என்று சொன்னால் சுன்னத்தான நோன்பு வைப்பதாக இருந்தா கூட நீ கணவன்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்யி அப்படின்னு இருக்கிறது. அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டி கணவன் அழைத்து அன்னைக்கு அந்த மனைவி அவங்கள்ட்ட மறுத்து அவங்க படுக்கையிலிருந்து விலகிட்டாங்கன்னு சொன்னா இரவு முழுக்க வானவர்கள் அவங்கள சபிச்சுக்கிட்டு இருக்காங்க. கணவன் அழைச்சாங்கன்னா நம்ம போய் கட்டுப்பட்டு அவங்களோட வாழணும், அவங்களுடைய இல்லறத்துல ஈடுபடணும். நீ நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ விலகி போயிட்டா அந்த விருப்புணர்ச்சியை கூட அல்லாஹ் விரும்பல, அந்த கோபத்தை கூட அல்லாஹ் விரும்பல, வானருடைய சாபத்திற்கு உள்ளானது அப்படின்றாங்க. இப்படி நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டுப்பாடு சம்பந்தமாக அவங்க கணவனுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்து வாழணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அது சம்பந்தமான உரைகள்லாம் மார்க்க ரீதியான உரைகள் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா நிறைய செய்தி கிடைக்கும். அப்படி மனைவிட்ட கேட்கறாங்க, நீ கணவனுக்கு கட்டுப்பாட்டு வாழணும்னு தெரியாதா, அவங்க அத்தா அம்மாலாம் சொல்லி தரலையான்னு கேட்டா எங்க அத்தா அம்மாலாம் அப்படி ஒன்றும் சொல்லி தரல அப்படின்றாங்களாம். சொல்லி தந்துதான் வளர்க்கணும். ஏனென்றால் அவங்க இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு திருமணம் செய்ய போறாங்க. நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, கணவன் சொல்லு பேச்சு கட்டுப்படணும், இல்லைன்னா அல்லாஹ்விட்ட மறுமையில பதில் சொல்லணும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி, உங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளி, உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. கணவனை பற்றி அல்லாஹ் கேட்பான், மனைவி பற்றி கேட்பான், அரசனை பற்றி கேட்பான், மக்களை பற்றி கேட்பான். எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியா சொல்லிட்டு போறாங்க. அப்ப என் குடும்பத்தை பத்தி, என் கணவன்கிட்ட நான் ஒழுங்கா வாழனா அல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டானா? என் மனைவிட்ட நான் ஒழுங்கா வாழனா கணவனை கேட்க மாட்டானா? பிள்ளைகளை சரியா பராமரிக்கல, அவங்களுக்கு சோறு தண்ணி கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ் மறுமையில என்ன கேட்க மாட்டானா? அப்ப இது எல்லாமே விசாரணைக்கு உட்பட்டது. நாம் நமக்கு கீழே இருக்க பொறுப்பாளிகளை பற்றி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு வாழணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பா இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கைன்றது அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? ஒரு ஃபேஷனான வாழ்க்கை மாதிரி அவங்க கொண்டு போறாங்க. நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன், நினைச்சதை சம்பாதிப்பேன், நினைச்சதை அனுபவிப்பேன். மார்க்கத்துடைய வரம்புகள்லாம் பார்க்காம மேக்கப்புக்காக வாழ்றவங்க, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக வாழ்றவங்க, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம அந்நிய ஆண்களோடு குழஞ்சி பேசிக்கிட்டு, அந்நிய ஆண்களோட வண்டிகளை போய்கிட்டு, அந்நிய ஆண்களோட சினிமா, பார்க்கு, பீச்சுன்னு சுத்துறது, இப்படி நிறைய விஷயங்களை பார்க்குறோம். கல்யாணம் ஆனவங்க, ஆவாதவங்க எல்லாமே புர்கா போட்டுட்டு போறாங்க அப்படின்னா எவ்வளவு மார்க்கத்துடைய பற்று இல்லாம இருக்குது. விஜயுடைய மாநாட்டுல ஒரு பெண்மணி சொல்லலையா, நான் 3 பிள்ளைய நான் ஊர்ல விட்டுட்டு ஆம்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன், விஜய் பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன், என் தலைவனை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், என் புருஷ அனுமதியோட வந்திருக்கிறேன் அப்படின்னு அங்க போய் நிக்க சொல்லி அல்லாஹ்வும் தூதர்னு சொன்னாங்களா? அவரோட கூத்தாடி, ஒரு நடிகன், ஒரு நடிப்புக்காக வாழக்கூடியவன், அவன் மாநாட்டுக்கு போய் நிக்கணும் என்ற கட்டாயம் நமக்கு என்ன ஏற்பட்டுச்சு?
அது பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போய் நிக்கணும்னு அவசியம் ஏற்பட்டுச்சு. அதை உலகம் ஃபுல்லா நீ வீடியோக்குள்ள பேட்டி கொடுத்து நான் இங்க நின்னுக்கிறதே ஒரு புனிதமான காரியம் மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் மார்க்கத்துடைய வரம்பு ஒழுக்கம் தெரியாத போய் வாழ்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வாழ்ந்தாதான் அவங்க போய் நல்ல ஒரு குடும்பம் நடத்துவாங்க. இப்ப எப்படியுமே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தைகள்லாம் குடும்பத்துல கட்டுப்பட்டு வாழுமா, புடிச்சவங்க சொல்லு பேச்ச கேளுமா, நீங்க அனுசரிச்சு போமா, விட்டு கொடுத்து போமா நிறைய சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. நிறைய விவாகரத்துகள் நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, வாமா பாத்துக்கல ஏதாவது அவன் என்னமா பெருசா கேட்கறது, உனக்கு நான் இருக்குன்னு வருவான். இதனாலே நிறைய குடும்பங்கள் நாசமா போகுது. பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வாழ வைக்கணும், திருத்தி வாழ வைக்கணும், விட்டு கொடுத்து வாழ வைக்கணும், பொறுமையா வாழ வைக்கணும் இப்படிலாம் சொல்லாம, நீ வா பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அநியாயம் பண்றான், குடிச்சு அடிக்கிறான், தொந்தரவு பண்றான், குடும்பம் பண்றான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா இது மாதிரியான வேலைகள் செய்யற காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, பெரிய பிரச்சனைக்கு மாட்டிக்கிற நிலைமை வர காரணத்தினால இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி கொடுத்துதான் வளர்க்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அது போக இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன தண்டனை மறுமையில அப்படின்னா, அவங்க உண்மையிலே சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா, அது மீறி அந்த பிள்ளைக்கு செய்யறாங்கன்னா அது வேற விஷயம். சொல்லி கொடுக்காமலே இஸ்லாத்தை பற்றியோ மார்க்கத்தை பத்தி எதுவுமே அவங்க சொல்லி கொடுக்காம உலகத்துடைய ஆசாபாசங்களை பற்றுமே சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாங்க அப்படின்னா, அவர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காத கணவன்மாருக்கு கட்டுப்படுத்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்காத ஒரு குற்றவாளியாக ஆவாங்க. ஆனால் இந்த தண்டனை தான் அவங்களுக்கு மறுமையில கிடைக்கும் அப்படின்னு வெளிப்படையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவும் சொல்லல. தன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லாமல் வளர்த்திருந்தால் அதுக்கான குற்றவாளியாக நாளை மறுமையில நிற்பாங்க. இதுக்காக இந்த தண்டனை என்று தெளிவுபடுத்தாத காரணத்தினால இதையெல்லாம் நம்ம புரிந்து செயல்படுகிற மக்களாக நாம இருக்கணும் அப்படின்றது இது மூலியமா தெரியுது இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு சவால் கேட்கிறாங்க. சவுதியிலிருந்து சஹாபுதீன் அப்படின்றவங்க, எனது உறவினர் ஒருவர் இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்வதற்கு நியத் வைத்திருக்கிறார். அவர் கொஞ்சம் செல்வந்தர், ஆனால் வாகனம் ஒன்று வாங்கி லோன் மூலம் வாங்குகிறார். லோன் முடிய இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளது. இந்த லோனை முடிக்காமல் ஹஜ்ஜி செய்யலாமா கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வசதியா இருக்காங்க போல, அவங்க ஹஜ்ஜி செய்ய நியத் வச்சிருக்காங்களாம். ஆனா என்ன செய்யறாங்க, பணம் இருக்கிற நேரத்திலேயே வசதியான இருந்தாலும் ஒரு லோன்ல ஒரு வண்டியை வாங்குறாப்புல. இப்போ அவர் ஹஜ்ஜி செய்யறது இன்னும் 2 ஆண்டு ஆகும் அந்த லோன் அடைக்கிறதுக்கு. இப்ப ஹஜ்ஜிக்கு போலாமா கூடாதா, லோனை முடிக்காம போகணுமா அல்லது முடிச்சுட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இதுல என்ன அவங்க முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜி முக்கியமான கடமை, அது செய்யணுன்ற நோக்கம் வச்சுட்டாங்க. நம்முடைய ஹயாத்து மௌத்து எப்ப முடியும் அப்படின்னு தெரியாது. முதல்ல அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. முதல்ல உங்களுக்கு காசு கைக்கு வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதான சிறப்புக்குரியது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்ட்டு உத்தரவாதம் இருக்கா? அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போம்னு உத்தரவாதம் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப முதல்ல இவங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஹஜ்ஜி செய்யறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க, லோன்ல நான் ஒரு வண்டியை வாங்கியிருக்காப்புல, லோன்ல வாங்கினாங்கன்னா அந்த லோன் வட்டிக்குரிய லோனா தான் பெரும்பாலும் இருக்கிறது. வட்டியின் பக்கம் போய் நம்ம லோன் வாங்க முடியுமா? மார்க்கத்துல வட்டி வாங்குறது, வட்டி கொடுக்கறது, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுறது, வட்டி கணக்கை பதிவு செய்யறது எல்லாமே ஹராம்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது லானத்துக்குரியது, சாபத்துக்குரியன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரியான காரியத்தை போய் நம்ம ஒரு ஹஜ்ஜிக்கு போகிற ஒரு புனிதமான காரியம், ஒரு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல ஆகிற ஒரு காரியம், அந்த செயலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இந்த வட்டிக்கு ஆக வேண்டி லோன், வட்டி வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியல, பெரும்பாலும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது லோனை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் 2 வருஷம் காலம் இருக்குது அது முடியறதுக்கு, அது முடிக்காம போயிட்டு வந்துடலாமான்னு கேட்கறாங்க. இதுலயே அவ்வளவு அவசரமா அந்த வண்டி வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கு? அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா, உயிர் போற விஷயமா, தலை போற விஷயமா நீங்க பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்ம போய் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை அப்படி நீங்க ஒரு வண்டியை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க தௌபா தேடுங்க. வட்டி எதுவும் சேர்ந்திருக்கும் பட்சத்துல அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கையில காசு இருக்கும்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, அந்த லோனை முழுமையா அடைக்க வாய்ப்பு இருந்தா அடைச்சிட்டு அதுல இருந்து விரைவா வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு முதல்ல ஹஜ்ஜியுடைய கடமையை போய் நிறைவேற்றி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிட்டு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒண்ணு, இது லோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சித்து மிக விரைவில் அந்த லோனை அடைச்சுட்டு மொத்தமா காசு கொடுத்து அடைக்க வாய்ப்பு இருந்தா அடைச்சிருங்க. செல்வந்தன் வேற சொல்றீங்க, காசு கையில இருந்தா அடைச்சு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு ஹஜ்ஜுடைய கடமை போய் நிறைவேற்றிட்டு வந்துட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றிய அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை அங்கீகரித்து பாவ மன்னிப்பு பெறுகிற வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். ஆகையினால இதையெல்லாம் கவனத்துல கொண்டு அவங்க செயல்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்து இன்னொரு சகோதரர் கேட்கறாங்க, கத்தாரில இருந்து கேட்கறாங்க, அப்துல்லா அப்படின்றவங்க, மாத ஊதியத்திற்கு ஜக்காத் தொகை 4000 ரூபாய் கொடுத்துட்றேன்.
வாடகை வீட்டில் வரும் ஜக்காத் தொகை 500 ரூபாய், மொத்த ஜக்காத் தொகை 4500 ரூபாய் கொடுத்துட்றேன், மாதம் மாதம் ஜக்காத் தொகையை கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்றாப்புல. அவருடைய கேள்வி என்னன்னா, வீட்டு பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் வேலை வரும் பொழுது அதற்கான செலவு தொகையை இதிலிருந்து கழிப்பது, லாபத்தில்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படி என்றால் வாடகை வீட்டில் இருந்து வரும் ஜக்காத் தொகையில் இருந்தா அல்லது மாதத்தின் மொத்த ஜக்காத் தொகையில் இருந்தா என்பதை விளக்கவும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது எப்படி அவங்க என்ன கேட்க வராங்கன்னா, அவங்க மாசம் மாசம் வருகிற வருமானத்துக்கும் வீட்டுல இருந்து வருகிற வாடகை வீட்டுல இருந்து வருகிற வருமானத்துக்கும் ஜக்காத்தை நான் கொடுத்துட்றேன், நான் சம்பாதித்து கொடுத்துட்றேன், அவங்கள்ட்ட சொத்துல இருந்து வருகிற வருமானத்துக்கும் ஜக்காத்தை கொடுத்துட்றேன். இப்ப வீட்டு மெயின்டெனன்ஸ்னு ஒரு வருது இல்ல, அந்த மெயின்டெனன்ஸுக்காக வேண்டிய செலவு செய்யும் பொழுது அதை நான் ஜக்காத்துல கழிச்சிடலாமா அப்படின்னு கேட்கறாங்க. வீட்டை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு செலவு ஆகும் இல்ல, பெயிண்ட் அடிக்கிறது, வெள்ளை அடிக்கிறது, அப்படி இப்படின்னு வரும் இல்ல, அதை போய் நம்ம ஜக்காத்துல கழிக்கலாமான்னு கேட்கறாங்க. அப்படி கழிக்க கூடாது. நீ எப்படி செய்யணும்னா, இப்ப நீங்க வீட்டுல இருந்து வருகிற வருமானத்துக்கும் ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, இப்ப இந்த பணம் தூய்மையானதா இருக்கு. இப்ப இந்த காசை வச்சு நீங்க என்ன செய்யலாம், எந்த பொருளையும் வாங்கலாம், எந்த பொருளையும் விற்கலாம், எந்த பொருளையும் நீங்க பெயிண்ட் அடிக்கலாம், எந்த பொருளையும் பராமரிப்பு செய்யலாம். இதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. வீட்டை நீங்கள் பராமரித்து கொண்டு போகலாம். இதுல எந்த வகையான சிக்கலோ குழப்பமோ மார்க்க ரீதியான எந்த குற்றமும் உங்களுக்கு வரப்போறதே கிடையாது. அதனால நீங்க அது ஒரு பெரிய பாவம் செஞ்ச மாதிரிலாம் நீங்க எடுத்துக்காதீங்க. மொத்த ஜக்காத்துல இருந்து கொடுக்கணுமா அல்ல இதுல இருந்து கொடுக்கணுமான்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மாசம் மாசம் கொடுத்துறீங்க, மாசம் மாசம் கொடுத்து தூய்மையா தான் காசை கையில வச்சிருக்கீங்க. அந்த காசை வச்சு நீங்க வண்டி வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு பராமரிப்பு செய்யலாம், காய்கறி வாங்கலாம், குடும்பத்துக்குடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் பரிபூர்ணமா பூர்த்தி பண்ணிக்கலாமே தவிர எந்த வகையிலும் மார்க்க ரீதியா நீங்க குற்றமாளியா ஆக போறது இல்லை இன்ஷா அல்லாஹ். அதனால கவலைப்படாம நீங்க செய்யுங்க. ஜக்காத்து கொடுத்ததுக்கு போக இருக்க பணத்துல எல்லா செலவும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ரஹமத்துல்லா, அவங்க பேரும் ரஹமத்துல்லா, கும்பகோணத்துல இருந்து கேட்கிறாங்க, இஷ்ராக் என்ற தொழுகை எப்பொழுது தொழ வேண்டும், எத்தனை ரக்காயத்து, இதற்கு ஆதாரம் உள்ளதா அப்படின்னு கேட்கிறாங்க. இஷ்ராக் அப்படின்ற இந்த வார்த்தையை பொறுத்தளவுக்கு நேரடியா நம்ம ஹதீஸுகள்ல பார்க்க முடியல. ஆனா இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது பகலின் முற்பகலுடைய தொழுகையைத்தான் இந்த லுஹா அப்படின்னு சொல்றோம்ல, லுஹா தொழுகையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டிருக்காங்க. இந்த லுஹா தொழுகையை தான் இஷ்ராக் அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய இதுக்கு அதுக்கும் அர்த்தம் பார்த்தோம்னா ஒரே இந்த பகலுடைய முற்பகுதியில தொழுகிற, சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் உச்சிக்கு போவதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழுகிற தொழுகைக்கு பேர் தான் லுஹா தொழுகை அப்படின்னு சொல்லு. லுஹர் தொழுகைன்னு கூட சொல்றாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதான் என்னது, லுஹா தொழுகை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த தொழுகைக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னா ஆதாரம் இருக்கு. எத்தனை ரக்காயத்து வரைக்கும் தொழுதுருக்காங்க, 8 ரக்காயத்து வரைக்கும் தொழுவதற்கான ஆதாரங்கள் உண்டு. உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்க தொழுதுக்கலாம். 2 தொழுகலாம், 4 தொழுகலாம், 6 தொழுகலாம், 8 தொழுகலாம். 8 ரக்காயத்து வரைக்கும் என்ன செய்யலாம், நீங்கள் அதிகபட்சமாக தொழுது கொள்ளலாம் அப்படின்னு மார்க்கத்துல ஹதீஸுகள்ல நமக்கு ஆதாரம் இருக்கிறதுனால இந்த அடிப்படையில உங்களால எப்படி முடியுமோ 8மே தொழ முடிஞ்சா 8 தொழுவுங்க. இல்ல என்னால டைம் இல்ல, வேலைக்கு போறேன், அப்படி போறேன், இப்படி போறேன், அதனால எனக்கு கிடைச்சது 2 4 தொழுதுகள் அப்படின்னா அப்படி நீங்கள் 2 4 தொழுதாலும் மார்க்கத்தில் குற்றம் இல்லை. தாராளமாக இந்த நேரங்கள்ல இந்த தொழுகை நீங்க தொழுதுக்கலாம். இதுதான் இதுக்கான ஆதாரம். அடுத்து இன்னொரு சகோதரர் கேட்கிறாங்க, மேலப்பாளையத்துல இருந்து பெயர் பாதுஷா அப்படின்றவங்க கேட்கிறாங்க, யூடியூப் நடத்தலாமா, நான் ஆட்டோக்காரன், அது சம்பந்தமான சேனல் நடத்தலாமா, அது மார்க் அடிப்படை விளக்கம் தரவும். இந்த யூடியூப் சேனல் நடத்துற பொறுத்த அளவுக்கு நிறைய விமர்சனங்கள், நிறைய கேள்விகள் வந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படி கேள்வி வருது அப்படின்னா, யூடியூப் சேனல் நடத்துறவங்க ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபரை, அதோடைய லைக்கர்ஸ்களை, ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகரிக்க யூடியூப் சேனல் வழியாக அவங்க நிறுவனம் இருக்காங்கல்ல, அவங்க மூலியமா பொருளாதாரம் நமக்கு கிரெடிட் ஆகும், நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல விளம்பரங்கள்ல மார்க்கத்துக்கு முரணான ஒரு ஆறுகுறை ஆடையோட பெண்களுடைய விளம்பரங்களோ அல்லது மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்ட பொருளுடைய விளம்பரங்களோ ஏதாவது அதுல சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இது நடத்தலாமா நடத்தக்கூடாதான்னு கேட்கறாங்க. அந்த மாதிரியான விளம்பரங்கள் உங்களுடைய பேஜ்ல வராத அளவுக்கு உங்களால பராமரிக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா செய்யுங்க. ஏன்னா ஒரு தவறான பாதைக்கு நல்லது செய்ய போறோம் அப்படின்ட்டு தவறான பாதைக்கு நம்ம விளம்பரம் கொடுக்கறவங்களும் ஆயிடக்கூடாது. அவன் போடுறான் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, அது எதுவும் தடுக்க முடியுமா, தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா தாராளமா நீங்க அதை தடுத்து நிப்பாட்டிவிட்டு நீங்க உங்களுடைய சேனல் நடத்தலாம். அதுல எந்த சங்கடமும் கிடையாது. மார்க்க ரீதியான முரணான விளம்பரங்களையோ அல்லது ஹராமான பொருட்களை விற்பனை செய்வதற்கான விளம்பரதாரராகவோ நாம மாறிடக்கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், வதாவுன் அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவுன் அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளுங்கள்,
பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கு உதவி கொள்ளாதீர்கள் அப்படின்னு திருக்குறானுடைய கட்டளை. அப்ப திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா, நல்ல விஷயத்துக்கு நன்மையில போய் உதவிக்கும், பாவத்துக்கும் வரம்பு மீறலோ உதவக்கூடிய விஷயமாக உங்களுடைய யூடியூப் சேனல் பயன்படக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு அந்த வகையில உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல இதை நீங்க செய்யுங்க. அது மக்களுக்கு நன்மையா இருக்கும் பட்சத்துல, பிரயோஜனமா இருக்கும் பட்சத்துல செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இன்னொரு சகோதரர், அதே மேலப்பாளையத்தை சார்ந்த அப்துல்லா அப்படின்றவங்க கேட்கிறாங்க, என் கேள்வி, வங்கியில் சேமிப்பு கணக்கில் தானாக விழும் வட்டியை சரியாக கணக்கு வைக்க முடியவில்லை. வட்டியை செலவு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என்றாலும் கவனக்குறைவாக சில நேரங்களில் அதை செலவு செய்து விடுகிறேன். இது மார்க் அடிப்படையில் குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்றோம்ல, எஸ்பி அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல வந்து நம்ம ஒரு பொருளாதாரத்தை வச்சிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை பெர்சன்டேஜ்னு வட்டி போடுவான் பேங்க்ல. அது கரண்ட் அக்கௌண்டா இருந்தா வட்டி வராது, நம்ம போட்ட பணம் அப்படியே கிடக்கும். எல்லாரும் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி. பிசினஸ் பண்றவங்க கொடுப்பாங்க, சில தனிநபர்களுக்கு தரமாட்டாங்க. நீங்க அந்த வட்டி சேர்ந்து வருகிற எஸ்பி அக்கௌண்ட்ல சில பேங்க்ல என்ன செய்யறாங்கன்னா, நீங்க எங்களுக்கு வட்டி வேண்டாம்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருந்து நீங்க கடிதம் கொடுத்து ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இல்ல அப்படின்னு சொன்னா இது மாதிரி விழற பணத்தை என்ன செய்ய, தெரியாம நான் எடுத்து செலவு பண்ணிட்டா என்ன செய்யன்னு கேட்கறாங்க. அதை நீங்கள் கணக்கு வச்சுதான் ஆகணும். முடிந்த அளவுக்கு கவனக்குறைவு இல்லாத அளவுக்கு கவனமா கணக்கு வைங்க. அதுல மீறி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில கவனம் இல்லாம நீங்க எடுத்து செலவு செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல மன்னிப்பு கேட்டால் இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான் எல்லா விஷயத்திலும். சரி, இப்ப நம்ம தொழுகிறோம், தொழுகையில 4 ரக்காத் தொழுகையில 3 ரக்காத் தொழுதுட்டிய, இப்ப தப்பு பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்வோம், உடனே பரிகாரம், மீண்டும் போங்க, 1 ரக்காயத்தை தொழுவுங்க, சலாம் கொடுங்க, சஜிதா செய்யுங்க, மீண்டும் சலாம் கொடுங்க. அப்ப இதுக்கு பரிகாரம் செஞ்சிட்டோம்னா அல்லாஹ் அந்த தொழுகையை பரிபூர்ணப்படுத்தி விடுகிறான். நோன்பு வச்சிருக்கிறீங்க, நோன்பு நேரங்கள்ல சாப்பிடக்கூடாது, உண்ணக்கூடாது, குடிக்க கூடாதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். நீங்க நோன்பு வச்சிருக்க நேரத்துல மறதியா சாப்பிட்டிய, மறதியா தண்ணி குடிச்சிட்டிய, இப்ப என்ன பரிகாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிச்சிருக்கிறான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். மறதியா தானே செஞ்சீங்க, நீங்க வேணும் திட்டமிட்டு செய்யல, மறதியா செஞ்சதுக்கு என்ன பரிகாரம்? அதை அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் உங்க நோன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அப்ப நம்ம தவறுதலாக கவனக்குறைவாக செய்த தப்புக்கு பரிகாரம் என்பது பாவ மன்னிப்பு தான். அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. குர்ஆன் முழுக்க தேடி பார்த்தாலே அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா அழகான ஒரு வார்த்தை, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிக்கும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தனக்குத்தானே அநீதிழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளை நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. உங்களுக்கு நீங்களே நீங்க தப்பு செஞ்சுட்டா கூட அல்லாஹ் என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாம் அறியாமல் ஏதும் தவறு செய்திருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், அடுத்தடுத்து நீங்க கவனமாக அந்த கணக்குகளை பதிவு செய்து வைத்துக் கொண்டு நீங்க செயல்படலாம். இதனால பெரிய குற்றத்துக்கு உள்ளாக மாட்டீங்க. அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டுக்க வேண்டியதான் இன்ஷா அல்லாஹ். பாத்திமா அப்படின்றவங்க விடுபடுத்துன்னு கேட்கிறாங்க, எனது கேள்வி, இஸ்லாத்தில் ஒட்டுமுடி வைப்பதற்கு அனுமதி இல்லை. அதுபோல் பள்ளி படிக்கும் பொழுது அல்லது வயதானதற்கு பிறகு பல் விழுந்து விட்டாலோ அல்லது உடைந்து விட்டாலோ செட்டப்பல் முழுவதும் அல்லது 1-2 வைக்கிறார்கள், இதில் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படி கேட்கிறாங்க. நல்ல ஒரு அறிவுபூர்வமான கேள்விதான். அதாவது பொதுவா மார்க்கத்துல ஒட்டுமுடி வைக்க கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தடுத்த சாபத்துக்குரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல போடுறாங்க. அதுல என்ன வருதுன்னா, ஒட்டுமுடி வைக்கிறது, புருவங்களை மழித்துக் கொள்வது, பற்களை தேய்த்து கொள்வது, இதுவெல்லாம் பச்சை குத்தி கொள்வது, பச்சை குத்தி விடுவது, இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்த காரியங்கள். அப்ப இதுல என்ன கேட்கறாங்கன்னா, ஒட்டுமுடி வைக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது. பல்லு வயசாகி மொத்தமா விழுந்து போச்சு அல்லது கீழே விழுந்து பல்லு உடைஞ்சு போச்சு, இப்ப பல்ல கட்டலாமா அப்படின்னா இதை தாராளமா கட்டிக்கலாம். ஏன் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பழுத்து போனதை வயசானதா என்ன செய்யறாங்கன்னா அப்படியே புதுசு மாதிரி காட்டுறதுக்கு ஒட்டு முடி வச்சு, என்ற முடி இல்லை எல்லாம் கொட்டி போச்சு, அந்த முடி மாதிரி வச்சு நான் என்ன இளமையா காட்டுறதுக்காக வேண்டி செயல்படுற விஷயங்களை ரசூலா தடுக்கிறாங்க. ஆனா இந்த பல்ல பொறுத்த அளவுக்கு இது இளமையா காட்டுறது மட்டும் இல்லை, நமக்கு சாப்பிட்றதுக்கான முக்கியமான ஒண்ணு. ஒரு பொருளை நீங்க சாப்பிடணும்னா அதை சவிச்சு சாப்பிடணும். அதை நீங்க அப்படி தின்னாதான் பெரும்பாலும் செரிக்கும். அப்படியான ஒரு நிலைக்கு பல்லு சுத்தமா இல்லைன்னா எதையுமே சாப்பிட, வயசு சின்னதா இருக்கும் அல்லது வயசானவங்க கூட இருப்பாங்க, அந்த சாப்பிட்றதுக்கான எந்த வகையிலும் எதையுமே போட்டு மெல்லாம அப்படியே தூக்கி முழுங்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாகும். அது சிரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய செரிமான கோளாறு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்ப இந்த மாதிரி நேரங்கள் நமக்கு அனுமதி இருக்கா மார்க்கத்தில் அப்படின்னு பார்த்தா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி போர்க்களத்துக்கு போறாங்க. அந்த போர்க்களத்துல அவங்க மூக்கு அடிபட்டு போகுது. மூக்கு அடிபட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்யறாங்க, தங்கத்தாலான ஒரு மூக்கை வந்து என்ன செய்யறாங்க, மூக்கு மாதிரி செட்டப் பண்ணி அதை செஞ்சுக்கிறாங்க. அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இந்த செய்ததற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அனுமதியில இருந்து என்ன தெரியுது, இந்த மாதிரியான பாதிப்பு இல்லாத வகையில் உன்னை வைத்துக் கொள்வதில் பிரச்சனை கிடையாது. எதெல்லாம் ரசூலா தடுத்துக்கிட்டாங்களோ அதை செய்ய வேண்டாம், இதை தடுக்கல. அப்ப பல்ல பொறுத்த அளவுக்கு பல்லு நமக்கு தேவையா இருக்கு. பற்களை தேய்த்து அழகுபடுத்துவதை ரசூலா தடுத்தாங்களே தவிர பல்லை வைத்துக் கொள்வதில் ரசூலா தடுக்கல. பல்லே உங்களுக்கு இல்ல, பல்லு வச்சுக்கிறீங்க. தேவை ஏற்படும் பட்சத்தை வயசான காலத்திலயோ அல்லது நல்ல இளமையா இருக்கும் பொழுதே பல்லு உடைஞ்சு போச்சு, பாக்குறது விகாரமா இருக்கு, அந்த பல்லை கட்டிக்கலாம் அப்படின்னா தாராளமா மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை, பல்லை கட்டி கொள்ளலாம் அப்படின்றது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த சஹாபிக்கு அவங்க அனுமதி கொடுத்ததுல இருந்து நம்ம இந்த செய்தியை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தெரியுது. ஒரு பெரிய நீண்ட ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் கேட்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரோட்ல இருந்து அஃப்ருதீன் அப்படின்றவங்க கேட்கிறாங்க. ஒரு காலத்தில் அனைவரும் மதுஹப் கொள்கையில் இருந்தோம். பிறகு அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் பேணுவது இல்லை என்று சொல்லி விலகி வந்து விட்டோம். பிறகு தௌ ஜமாத்தில் இருந்தோம். அவர்களும் நான் பார்த்த வகையில் அதில் உள்ள மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸை தாண்டி ஜமாத் என்ற சட்டம் சொல்கிறது என்று பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு ஜமாத்துல உள்ள ஜமாத் என்ன சட்டம் போட்டிருக்கு, ரூல்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு அதை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது இந்த ஜமாத்தை விட்டு எந்த ஜமாத்திற்கு போவது, இப்படி எத்தனை ஜமாத்திற்கு மாறி மாறி போவது, இல்லை அந்த ஜமாத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவர்களை இது தவறு என்று சொல்லிக் கொண்டே வாழ்வதா என்று கேட்கிறேன். என்றால் இன்னும் பல ஊர்களில் எங்கள் மதுஹபில் இல்லாத ஊர்களும் நாங்கள் எந்த நல்லது கெட்டதுக்கும் போக மாட்டோம் என்று ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள். இந்த கேள்விக்கு தெளிவாக பதில் தாருங்கள். அதாவது அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கத்தோட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல நம்ம சுன்ன ஜமாத் கொள்கையில் இருந்தோம், மதுஹபுகளை ஃபாலோ பண்ணோம். பிறகு தப்பு, குர்ஆன் ஹதீஸ் சரியானதுன்னு குர்ஆன் ஹதீஸ்க்குள்ள வந்தோம். குர்ஆன் ஹதீஸ்க்குள்ள வந்த பிறகு குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதை தாண்டி ஜமாத்துடைய பைலா சட்டம் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து எத்தனை ஜமாத்துக்கு தான் மாறி மாறி போறது, இதே காலமெல்லாம் அப்படி ஜமாத்தை விட்டு தாவி போய்கிட்டு இருக்கிறதா, ஊர்ல வந்து சரி இவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்ட்டு அது தப்ப சொல்லிக்கிட்டு அங்கேயே இருக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து நீ குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்ற அப்படின்னு நம்மளை ஊரை விட்டு விலக்கி வைக்கிறாங்க, நல்லது கெட்டதுக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க. இப்ப நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தமிழகத்துல இதுக்கு ஒரு காலங்கள்ல பெரிய பிரச்சனையே இருந்துச்சு. இன்னைக்கு அது ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் தான், சில நிர்பந்தத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நிலைமெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னா பெரிய பிரச்சனையாக சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. ஆரம்பத்தில் நம்ம இருந்தோம், வெளியே வந்துட்டோம். அப்புறம் சட்டம் பைலா அதுன்னு நிர்பந்தம் வச்சாங்க. பைலாவெல்லாம் பெருசு இல்லை, அல்லாஹ் ரசூல் தான் பெருசுன்னு நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ற விஷயங்கள்ல குர்ஆன் ஹதீஸை நான் பின்பற்றி கொண்டு நான் விரும்புகிற வகையில வாழ முடியுமா அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரை அது பிரச்சனையே கிடையாது. உங்க ஊர்கள் அந்த பிரச்சனை இருக்கலாம், நல்லது கெட்டதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னா இப்போ மௌத்த அடக்கம் பண்றதுல இந்திய சட்டப்படி தமிழ்நாட்டுடைய உத்தரவின்படி, கோர்ட்டு உத்தரவின்படி எந்த முறைப்படியும் அடக்கம் செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கு. உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், நீங்க அந்த பத்திலாம் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பயம் இருக்கா, ஈரோட்ல அந்த மாதிரி இருக்குன்னா அங்க உள்ள தௌஹீத் மக்களை கூப்பிடலாம். ஜமாத்து சாராத எத்தனையோ தௌஹீத் அமைப்புகள் இருக்கு, அவங்கள கூப்பிடலாம். வெளியூர்ல இருந்து கூட அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தா அவங்களை கூப்பிட்டுக்கலாம். தாராளமா நீங்க மூத்த அடக்கம் பண்றதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடையே உங்களை அடக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு பிறந்துருச்சு. அதெல்லாம் பயப்படாதீங்க. கல்யாணம் பண்றதுக்கான தஃப்தர் தேவையா கேட்டு பாருங்க. ஊரோட ஒத்து போய் தஃப்தர்ல வந்து பதிவு பண்ணாங்கன்னா ஓகே. இல்ல அப்படின்னு சொன்னா எல்லா அமைப்புகளையும் தஃப்தர் வச்சிருக்காங்க இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் ஊர் ஜமாத் தஃப்தரை தவிர வேற எந்த தஃப்தரும் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகளை தஃப்தர் வச்சிருக்காங்க. தாராளமா கூப்பிட்டீங்கன்னா வந்து பதிவு செஞ்சுட்டு கல்யாணத்தை ஜாம் நடத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மவுத்த அடக்கம் பண்ற ஒரு விஷயத்துல மட்டும்தான் சிக்கல் பிரச்சனையா இருக்கும். அது உங்க ஊர்ல அமைக்கப்படா சாதாரணமா பேசி சரி பண்ண முடிய வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இல்லை என்றால் சட்டப்படி போய் அதை போராடி அடக்கம் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருந்தா மற்ற தௌஹீத் அமைப்புகளை, மற்ற பொது சகோதரர்களை தாராளமா கூப்பிட்டு நீங்க அடக்கம் பண்ணிக்கலாம். அங்க இருந்து கொண்டே போராட முடியுமா, தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்த வாய்ப்பு இருக்கா, தாராளமா செய்யுங்க. அதுக்கான வாய்ப்பு இருந்தா தாராளமா செய்யுங்க. கடந்த காலம் நம்ம அப்படித்தானே இருந்தோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி பார்த்தோம், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவங்கள்ட்ட சொல்லி திருத்த பார்த்தோம், முடியவே இல்லை. ரொம்ப அடம்டா இருக்கிற காலங்கள்ல தான் நம்ம வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய சுன்னத்துல் ஜமாத்துல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உள்ள வந்து தொழுதுக்குங்க,
நீங்க தனி ஜமாத் வச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க கபர்ஸ்தான்ல வந்து அடக்கம் பண்ணிக்கங்க, எங்க பள்ளிவாசலே கல்யாணம் பண்ணுங்க, உங்களுக்கு தஃப்தர் தரோன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இப்போ சமீபமாக நம்ம தௌஹீத் ஜமாத்துல இருந்து வெளியே வந்த பிறகு கூட பல இடங்கள்ல பல இயக்கம் சாராதவர்கள், சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள்லாம் நமக்கு தஃப்தர் கொடுத்து திருமணங்கள்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால அதை பத்திலாம் நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அல்லாஹ் மேல தவக்கல் வைத்து உறுதியாக இருங்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலையும் படாதீங்க, அச்சமும் படாதீங்க. நீங்கள் உறுதி மிக்கவர்களாக ஈமானோடு இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளும் உதவி நமக்கு இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு சோதனை கேட்கிறாங்க. யூனுஸ் அப்படின்றவங்க திருப்பத்தூர்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், போதை தரும் அனைத்தும் ஹராம் என்று ஹராம் தான். சிகரெட், ஹான்ஸ் என்கின்ற போதைப் பொருட்கள் உபயோகித்தால் 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. போதைப் பொருட்கள் உபயோகிக்கும் இமாம்களின் பின்னால் நின்று தொழலாமா? தொழுதால் நம் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மையிலே ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதான். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதை தருகின்ற ஒவ்வொன்றும் ஹராம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி போதை தருகிற பொருள் ஒவ்வொன்றும் ஹராம்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அந்த செயலை ஒருவர் செய்தாருன்னு சொன்னா 40 நாள் அவருடைய தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மது அருந்துறாரு, போதை பொருள் ஒருத்தர் அருந்துறாருன்னா அவர் செய்த 40 நாள் அமல் வேஸ்டா போயிடும், எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படிப்பட்ட நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்துல ஒரு இமாம் என்ன செய்யறாருன்னா, ஏதோ ஒரு பாக்கு போடுவாரோ ஆன்ஸ் போடுவாரோ ஏதோ தெரியல, அந்த மாதிரி செயல ஏதோ ஈடுபடுறாரு போல. அப்படிப்பட்ட இமாம் பிறகு நான் இன்னும் தொழுவலாமா அப்படின்னு கேட்டா, நாம் தொழுவதனால் எந்த குற்றமும் இல்லை, அவர் அமல் தான் வேஸ்டா போக போகுது. வமன் யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. ஒருவர் இணை கற்பிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். யார் இணை கற்பிக்கிறார்களோ இணை கற்பிக்கக்கூடியவருடைய அமலை அல்லாஹ் ஹராமாக்கிடுவான், அது சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் அவருடைய பாவத்துக்கு அவர் மறுமையில போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அவர் இணை கற்பித்தாருன்னு நம்ம ஃபாலோ பண்ணி தொழ முடியாது. ஏன்னா பள்ளிவாசல்லே ரொம்ப முக்கியமான செயல் எதுன்னா அல்லாவை மட்டும் வணங்குறது தான். அவர் அல்லாஹ் எடுத்து மற்றவரை வணங்குறாரு, மற்றவங்கள்ட்ட போய் துவா செய்யறாரு அப்படின்னா அந்த இணை கற்பிக்குள்ள வந்துடும். பள்ளிவாசல் நிர்வாக தன்மையில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், தொழுகை நிலைநாட்டணும், ஜகாத்து கொடுக்கணும், வமை எகுஷ இல்லல்லா, அல்லாஹை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல திருக்குர்ஆன்ல நமக்கு நிறைய அதாவது பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய கட்டளை பற்றி போடுறான். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இணை கற்பிச்சாருன்னா அவர் அவாய்ட் பண்ணிடலாம். இது மாதிரியான விஷயங்கள் செய்யறாரு, போதைப் பொருட்கள் அப்படி செயலை செய்யறாரு அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் செய்யற குற்றத்துக்கு அவருடைய அமல் வேஸ்டா போயிடும், உங்களுடைய அமல்ல எந்த பாதிப்பும் வராது. தாராளமா நீங்க அவங்கள்ட்ட பின்பற்றலாம், அவர்கிட்ட எடுத்தும் சொல்லுங்க, இது மாதிரி மார்க்கத்தை சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளவு பாவமானதா இருக்கு, நம்முடைய அமல் வீணா போனதா இருக்குது, இமாம் நீங்க முன்மாதிரியா இருக்கிறீங்க, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க, அப்ப நீங்களே இந்த மாதிரியான காரியத்தை செய்யலாமா அப்படின்னு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு எடுத்து நீங்க சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. அந்த வகையில சொல்லியும் அவர் திருந்தலைன்னா அவருக்கும் அல்லாஹ்வுக்கு உள்ளது. அடுத்து இன்னொரு சோதர் கேட்கிறாங்க, முகமது ஆஷிக் அப்படின்றவங்க, இந்த ஹதீஸின் விளக்கம் தேவை. பயணியாக இருப்பவர் தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளலாம் என்ற அவசியம் இல்லை. அதாவது எப்படி கேட்கிறாருன்னா, பயணியாக இருப்பவர் தொழுகையை சுருக்கி தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை, விரும்பினால் முழுமையாக தொழலாம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி உம்ரா செய்ய புறப்பட்டேன். நான் மக்காவை அடைந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் கஸர் செய்கிறீர்கள், நான் முழுமையாக தொழுகிறேன், நீங்க நோன்பு வைக்கல நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்று நான் கேட்டபோது, ஆயிஷாவே சரியாக செய்தா என்றார்கள், என்னை குறை காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நசீர் 1439வது செய்தியா இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தொழுகையை ரசூலுல்லாஹ் சுருக்கி தொழுகிறாங்க, இவங்க சுருக்காம எல்லாத்தையுமே அந்த வக்துல முழுமையாக 4 ரக்காயத்து 3 ரக்காயத்து 2 ரக்காயத்துன்றத முழுமையா தொழுகிறாங்க. ஜம்மு கசர் அப்படின்னு சேர்த்து சுருக்கி தொழுவல. கசர்னா அப்படி சுருக்கி தொழுவுறது, 4 ரக்காயத்து இருந்துச்சுன்னா அதை 2 ரக்காயத்தை தொழுவுறதா கசர்னுவோம். ஜம்முனா சேர்த்து தொழுவுறது, ஜம்மு கசர் அப்படின்னா சேர்த்து சுருக்கி தொழுதல் அப்படின்றது. ரசூலுல்லாஹ் கசர் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கசர் செய்யல. ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட நான் இதை சொல்லும் பொழுது, ஆயிஷாவை நீ சரியாதான் செஞ்ச அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்னை கண்டிக்கல, என்னை குறை சொல்லல அப்படின்னு சொன்னா, நம்மளும் இன்னைக்கு ஒரு ஊருக்கு பயணிச்சு போறோன்னு வைங்க, அங்கிட்டு போய் உங்களுக்கு முழுமையா தொழுகிற வாய்ப்பு கிடைச்சா தாராளமா ஜமாத்தில் கலந்து முழுமையா தொழுவுங்க. இது ஒரு ஆப்ஷன், நமக்கு தரப்பட்டிருக்க ஒரு சலுகை. வாய்ப்பு இருந்தா முழுமையா தொழுவுங்க,
ஏதாவது வேலை இருந்தா சுருக்கி தொழுவுங்க. 2 வக்த சேர்த்தும் சொல்லுவலாம். ஒரு வக்துல நம்ம 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாவும் தொழுவலாம். 2 வகையும் நமக்கு அனுமதி இருக்கிறதுனால இந்த வகையை நம்ம செய்து கொள்வதில் மார்க்கத்துல எந்த குற்றம் இல்லை. இதுக்கு நீங்களே இந்த ஹதீஸை ஆதாரமா எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், தாராளமா நீங்க இதை சுருக்கி தொழுவலாம், தேவைப்பட்டால் முழுமையாகவும் தொழுகலாம். அடுத்த ஒரு சவர் கேட்கிறாங்க, அப்துல் ரசாக் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஊர் போறல. எனது பெயர் அப்துல் ரசாக், உணவளிப்பவனின் அடிமை. ரஸாக்னா ரிஸ்க் அளிப்பவன். ரிஸ்க்னா எல்லாமே, உணவு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா வாழ்வாதாரத்தையும் ரிஸ்க்ல தான் குறிக்கும். உணவளிப்பவன் அடிமை என்று பெயர் வைத்துவிட்டு வெறுமன ரஸாக் என்று கூப்பிடுறாங்க. மார்க்கம் படித்த பிறகும் உபதேசம் செய்வர்கள் கூட இவ்வாறு செய்கிறார்கள். இது எப்படி எடுத்துக்கொள்வது? யாரை குறிப்பிட்டு சொல்லவில்லை, இதற்கு தெளிவு தரவும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரஸாக் அப்படின்ற வார்த்தை என்பது உண்மையில அது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். அந்த ரிஸ்க்ன்றது அல்லாஹ்வை தவிர யாரும் அளிக்க முடியாது. சில பேர்கள்ல வேணா உதவி செய்வன் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், நானும் உதவி செய்யலாம், அல்லாஹ் உதவி செய்யலாம். உதவியில வித்தியாசம் இருக்கலாம், நான் செய்யறது இங்கிருந்து இங்கிட்டு எடுத்து கொடுக்கலாம். ஆனா அல்லாஹ் மறைமுகமாக எல்லா உதவியும் அவனுக்கு செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன். நோயிலிருந்து காப்பாத்த, பொருளாதாரத்தை கொடுக்க, கடல்ல இருந்து காப்பாத்த, உலகத்தில் உள்ள நோயிலிருந்து எல்லா விஷயத்திற்கும் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப உதவி செய்வன் அப்படின்றத கூட ஷார்ட்டா சொல்லிட்டா 2 அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். சில அர்த்தங்கள் அல்லாஹ்வுடைய பேரோட சேர்த்து தான் கூப்பிடணும். அப்துல் ரஸாக், ரஸாக்னா ரிஸ்க் அளிக்கக்கூடிய அந்த பேரு முழுமையா கூப்பிடுறதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? இது மாதிரி அர்த்தம் அல்லாஹுடைய உதவியை தவிர, அல்லாஹுக்கு மட்டுமே பொருந்துற சொல்லை தவிர யாருக்கும் பொருந்தாத சொல்லு இருக்கும் பட்சத்துல அந்த பெயரை தனிப்பட்ட முறையில் கூப்பிடக்கூடாது. அந்த பெயரை அப்தோட சேர்த்துதான். இதன் மூலியமாக அடிமை, உணவளிப்பவனுடைய அடிமை, அப்துல்லா அல்லாஹுவின் அடிமை, அப்துல் ரஹீம். ரஹீம்னா என்னது? நமக்கு அன்பாளன். அப்ப அன்புக்குரியவனாக இருக்கிறா. அன்புன்றது உலகத்துல கூட அன்புன்னு பேர் வைப்பாங்க. அந்த அன்பு கூட பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் அன்பு இருக்கு. நம்மள்ட்ட உள்ள அன்பு குறைவா இருக்கும், அல்லாஹ்விட்ட தாராளமான அளவற்ற அருளான அன்பாளன் அவன் இருக்கிறான். அந்த வகையில சில பேர்கள் அப்துல் ரஸீக், அப்துல் ரஸாக், அப்துல் ரஹீம், அப்துல் ஜப்பாரு, அப்துல் ரஹ்மான் இப்படிலாம் பேர் வைப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான பேர்கள் எல்லாமே எது அல்லாஹ்வுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஷிஃபத்தாக இருக்கிறதோ அதை அப்து இல்லாமல் கூப்பிடுவது சிறப்புக்குரியது அல்ல. அப்து சேர்த்து தான் கூப்பிடணும். உங்க பேர்லயும் சிறப்புக்குரியது அப்படின்னா அப்துல் ரஸாக் அப்படின்னு கூப்பிடுறது தான் சிறப்புக்குரியது. இதை படித்தவர்களும் செய்யறாங்க, படிக்காதவும் செய்யறாங்க. வரக்கூடிய காலங்கள் அதை திருத்தி கொண்டு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு சவுர் கேட்கிறாங்க, லப்பக்குடி காட்டுல இருந்து பெயர் கலிஃபா அப்படின்றவங்க சொல்றாங்க, கேட்கிறாங்க, என்னுடைய கேள்வி, மகர் மற்றும் வலிமா இருந்தால்தான் இந்த திருமணம் எளிமையாக செய்துவிட்டு சிறிது காலம் கழித்து உள்ள நம்முடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ விருந்து கொடுக்கலாமா? மகர் மற்றும் வலிமா இருந்தால்தான் திருமணம். இந்த திருமணம் எளிமையாக செய்துவிட்டு சிறிது காலம் கழித்து நம்முடைய உறவினருக்கோ நண்பர்களுக்கோ விருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. வலிமா இருந்தாதான் திருமணம் அப்படின்ற எந்த சட்டம் மார்க்கத்துல கிடையாது. மகர் இருந்தாதான் திருமணம் அப்படின்றது சட்டம் உண்டு. மகர் என்பது முக்கியமானது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் விருப்பம் இருக்கணும். அந்த ஆண் பெண்ணுக்கு மகர் தொகையை, மனக்கொடையை கட்டாயமா கொடுக்கணும். அதுக்கு 2 சாட்சிகள் இருக்கணும். அந்த பெண்ணுக்கான பொறுப்பாளி வழி இருக்க வேண்டும். இது 4ம் கம்பல்சரி. இதுதான் திருமணத்துக்கான சட்டம். இது இல்லாத விருந்து என்பது கம்பல்சரியான்னு கேட்டா கம்பல்சரி கிடையாது, கட்டாயம்லாம் இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு சக்தி இருந்தா கொடுக்கலாம். திருமணம் நாம் இன்னைக்கு பண்ணிட்டோம், வசதி ஒரு வாரம் கழிச்சு வருது, ஒரு 10 நாள் கழிச்சு வருது, ஒரு மாசம் கழிச்சு வருது, தாராளமா அந்த திருமணத்துடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி விருந்து கொடுக்கலாம் அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். அதுல மார்க்கத்துல தடை இல்லை. ஆனால் கட்டாயம் கிடையாது. எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஆதாரம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடிச்சுட்டாங்க. முதல் நாள் ரசூலுல்லாஹுக்கும் தெரியாது. மறுநாள் காலையில் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க. ரசூலுல்லாஹை சந்திக்கிறதுக்கோ பள்ளிவாசல் தொழுவோ வராங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கறாங்க, என்னப்பா ரொம்ப கமகமன்னு மணக்கிற, வாசனையா இருக்கிற, என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் ரசூலுல்லாஹ், நேத்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹையும் கூப்பிடல, ரசூலுல்லாஹுக்கும் தெரியாது, கல்யாணம் நேத்து முடிஞ்சு போச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒரு ஆட்டையேனும் அடிச்சு விருந்து கொடுங்க. ஒரு ஆட்டையேனும், அவங்களுக்கு உள்ள சக்தி ரசூலுல்லாஹுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆட்டையாவது அடிச்சு நீ விருந்து கொடுப்பா அப்படின்றாங்க. ஒரு ஆட்டை கொடுக்குற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கும் போல. ஒரு ஆட்டாவது கூட, 5 ஆட்டு கொடுத்தாலும் தப்பு இல்லை, ஒரு ஆட்டாவது நீ அடிச்சு விருந்து கொடுன்ட்டாங்க. அப்ப முத நாள் கல்யாணம் ஆகி மறுநாள் அவங்களுக்கு செய்தி கிடைச்ச பிறகு விருந்து கொடுங்க அப்படின்ற ரசூலுல்லாஹி அவங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த வகையில நமக்கு சக்தி இருக்கும் பட்சத்துல, நமக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல, இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ காசு வருது, சக்தி வருதுன்னா அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக தாராளமா நம்ம விருந்து கொடுக்கலாம். அதிலே மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை. அடுத்து ஒரு சவுறு கேட்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பேர் போடல, என் பையனுக்கு இஸ்லாமிய மார்க்க கல்வி வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்க கல்வி இல்லாத பள்ளியில் இருந்து சுன்னத்துல் ஜமாத் மார்க்க கல்வி உள்ள பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறேன். ஆனால் அங்கு தொழுகையில் ஆரம்ப துவா அல்லாஹும்ம பாயித் பைனிக்கு பதிலாக வேறு துவாவும் அத்தையாத்தில் விரல் அசைக்க கூடாது என்று சொல்லி தருகிறார்கள். என் பையன் சொல்லுகிறான், எங்கள் ஊரில் சுன்ன ஜமாத்து பள்ளிவாசல் தான் இருக்கிறது, வேற எந்த பள்ளியும் இல்லை. இதனால் நாளை மறுமையில் பெற்றோராகிய எங்களுக்கு அல்லாஹுவின் தீர்ப்பு எப்படி இருக்கும்? நாங்கள் என்ன செய்வது? இது பற்றி விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஆசை ரொம்ப மேலானது, உண்மையிலே அது தேவையானது தான். மார்க்க கல்வியை பிள்ளைக்கு கற்றுத்தரணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு திருத்தம் என்னன்னா, மார்க்க கல்வி அப்படின்றது எதை மையப்படுத்தி இருக்கணும் அப்படின்னா, திருக்குரானை மையப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை மையப்படுத்தி இருக்கணும். இப்ப இங்க நீங்க கொண்டு போய் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க மார்க்கத்துல இல்லாத ஃபிக்ஹ் சட்டங்களை சொல்லி தருவாங்க, மார்க்கத்தில் இல்லாத வழிமுறைகளை பிதத்தான காரியங்களை எல்லாம் மார்க்கணும் சொல்லி தருவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க துவாவை ரசூல்லா சொன்ன துவாவுக்கு பதிலா வேற துவா சொல்லி தராங்கன்றாங்க, விரல் அசைச்சா விரல் அசைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி இந்த மாதிரியான சில மார்க்கத்துக்கு முரணான சில விஷயங்கள்லாம் நடைபெறுகிறனால நீங்க அச்சப்படுறீங்க. சரி, நாளைக்கு மறுமையில நம்ம பெற்றோரா இருக்க நம்மளே தவறான வழிக்கு தள்ளி விட்டுருவோமோ அப்படின்னு பயம் இருக்கு அப்படின்றீங்க. உங்க பயம் நியாயமானதுதான். இப்ப நீங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா, எங்க மார்க்கத்தை சரியா சொல்லி தருவாங்களோ அங்க கொண்டு போய் சேருங்க. இப்ப குரானை சரிபல்ல மார்க்கத்தை சொல்லி தருகிற மதரசாக்கள் வேற வேற இடங்கள்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. அங்க கொண்டு போய் நீங்க அந்த மதரசாவில சேர்த்து அவங்களே பள்ளிக்கு படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஊர்ல அந்த மாதிரியான மதரசா இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த மதரசாக்கள்ல வாய்ப்பு இல்லாத பட்சத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கம் தருவோம் அதை நீங்க சொல்லித்தாங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்ஷன் ரொம்ப லேசா வந்துருச்சு. ஆன்லைன்லயே நிறைய திருக்குரானை படிக்கிற வாய்ப்பு வந்துருச்சு. ஆப்புகளை இறக்கி வச்சு மனனம் செஞ்சு அதிலே நம்ம டெஸ்ட் எழுதி அதிலே கத்துக்கிட்டு அதிலே ரிப்ளை பண்ணி அதிலே பதில் சொல்ற மாதிரி வாய்ப்பு வந்துருச்சு. அப்ப ஆன்லைன் வழியா படிக்கலாம், ஆப்புகள் வழியா படிக்கலாம். அதே போல தூரமா சென்று போய் அங்க உள்ள மதரசாக்களை சேர்ந்து படிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குள்ள மார்க் அரிசில இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கமா தெரியுது. அப்ப இதெல்லாம் தப்பு, குர்ஆன் இஸ்லாம் சரியானதுன்ற விஷயத்தை நீங்க விளங்கி இருக்கனாலதான் இதை தப்புன்றத புரியுறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன மார்க் அளவுக்கு அறிவு இருக்கிறதோ அதை நீங்க சொல்லிக் கொடுக்கலாமே தவிர, இது மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் நீங்க சேர்க்கறதுனால அவர்கள் தவறான விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துக்கான வாய்ப்பை நாமே ஏற்படுத்திடக் கூடாது. அந்த தெளிவு இருக்கும் பட்சத்துல இப்ப நீங்க தெளிவா இருக்கிறீங்க. இப்ப நீங்களோ நானோ அந்த மாதிரியான ஒரு மதரசால கொண்டு போய் சேர்த்தா ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடுவோம். இது மார்க்கத்துல இருக்கு, குர்ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணுவோம், ஹதீஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம், இது மார்க்கத்து முரணா இருக்கா சரியா இருக்கான்னு ஒரு அளவுக்கு அனலைஸ் பண்ணி நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். சின்ன பிள்ளை விளங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி, அவங்களுடைய அறிவு ரொம்ப குறைவானது. அதனால அவங்கள தப்பான வழிக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இல்லாத வகையில எதைவெல்லாம் செய்ய முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அவனுக்கு நல்ல ஒரு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்த பெற்றோர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஏராளமான கேள்விகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதற்கான பதில்களை அறிந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். இதற்காக உழைக்கிற பாடுபடுகிற அனைத்து மக்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.